தேங்காய் சீரகம் சாம்பாருக்கும் வாழைக்காய் பொரியலுக்கும். இன்றைக்கி அமாவாசை, அதனால் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி பழம்லாம் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். சாம்பார் வச்சு வாழைக்காய் பொரியல் வைக்கணும். இன்றைக்கி அமாவாசைக்கு வாழைக்காய் கண்டிப்பாக வைக்கணும். ஆடி அமாவாசை இன்றைக்கி. எந்த அமாவாசைனாலும் வாழைக்காய் வைக்கணும். வாழைக்காய் கண்டிப்பாக சேர்க்கணும் அமாவாசைக்கு. இப்போ சாம்பாருக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கேன். சாம்பாருக்கு அவிய போட போகிறேன். இது வாழைக்காய் பொரியலுக்கு தண்ணி ஊற்றி அவிய போட போகிறேன். சாம்பாருக்கு மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன். அது குழம்பு கொதிக்கும் போது தான் போடணும். இப்போ போடணும். சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு காய்கறி அவிய போடணும். காய் அவிய போடணும். அது கொஞ்சம் உப்பு போட்டணும். காய்க்கு உப்பு போட்டாச்சு. காய் கொதிக்கட்டும். பிறகு தான் வத்தல் பொடி போடணும். வாழைக்காய் பொரியலுக்கு வேக போட போகிறேன். அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். குழம்பு காய் நல்லா அவிஞ்சிட்டு, அரை வேக்காடு அவிஞ்சிட்டு வத்தப்பொடி போட்டு கொதிக்கும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வேகட்டும். பொரியலுக்கு வாழைக்காய் அவிஞ்சிட்டாங்க. வாழைக்காய் கொஞ்சம் அவியணும். அவியலை வாழைக்காய் கொஞ்சம் கல்லுனா இருக்குது. கொஞ்சம் அவிஞ்சிட்டு நம்ம அடுப்பு அணைச்சிட்டு குழம்புக்கு பருப்பு தேங்காய்லாம் போட்டுட்டு இப்போ தாளிச்சிட்டு பற்ற வச்சுட்டேன். வாழைக்காயும் ரெடி ஆகிட்டு வாழைக்காய் அவிஞ்சிட்டு வாழைக்காயை இறக்கிடலாம். தண்ணி வடியலாம். வாழைக்காயை தண்ணி வடிய வச்சு சாம்பாருக்கு பருப்பு போட்டாச்சு. சாம்பாருக்கு தேங்காய் தேவையான புளி. ஏற்கனவே ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம். மாங்காய் போட போகிறோம். அதனால் புளி பார்த்து ஊற்றிக்கணும். எவ்வளோ தேவையோ பார்த்துக்கிட்டு தேவைன்னா ஊற்றி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த அடுப்பில் குழம்புக்கு தாளிசம் சாம்பாருக்கு நமக்கு எவ்வளோ தண்ணியை குறைச்சி சேர்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணி கூட இருக்காங்கன்னா நம்ம வேணுன்னா தேவைக்கு தகுந்தபடி உப்பு புளி உரப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தாளிக்க போகிறேன். குழம்பு சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம்
கொஞ்சமாக காயப்பொடி போட்டு லைட்டாக வாசத்துக்கு வெள்ளை குழம்புக்கு தாளிச்சு தேய்ச்சி கிண்டி விட்டு கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்கணும். பொரியலுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய், வாழைக்காய்க்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, வாழைக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் காய பிடிக்கும், கேஸ் ட்ரபிள் வராமல். இப்போ வாழைக்காய் வாழைக்காய்க்கு வத்தல் பொரிக்கணும். மூடியை கொஞ்சம் திறந்த மணிக்கு, ஏன்னா சாம்பார் பருப்பு பொரியல் செய்யணும். அரியும் போது உப்பு போட்டோம், என்னன்னு அது கொஞ்சம் இப்போ குறைக்கும். மசாலாலாம் போட்டோம்னா தேங்காய் வத்தல் பொடிக்கு கொஞ்சம் பொடி உப்பு சேர்க்கணும். வாழைக்காய்க்கு தேங்காய் போட்டுக்கணும். தேங்காய் வேணும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு குழம்புக்கு மாங்காய் போடுறேன். இது மாங்காய் கொட்டையில் சதை இருக்குது, அதனால் அது போடுறேன். மாங்காய் வாசமாக இருக்கும். மாங்காய் கொட்டையை போட்டால் அதில் சதையாக இருக்குல்ல, அதில் போட்டால் நல்லா மணமாக இருக்கும். குழம்புக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு தேங்காய் நல்ல பச்சை வாடை போய் நல்லா வெந்தாலும் நல்லாயிருக்கும். வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்ல மசாலா வாடெல்லாம் போய் நல்லா தண்ணினா தேங்காய் நல்லா பச்சை வாடை போயிட்டு பொரியல் நல்லா ரெடி ஆகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு மல்லியில் போட்டு இறக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ குழம்பு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லித்தழை போடணும். நம்ம மல்லி இலை பிச்சு போடணும். அடுப்பை அணைச்சிட்டு தான் மல்லி இலை போடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் மல்லி இலை நான் போட்டிருக்கேன். சாம்பார் நல்லா